ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளூர் பயணம். இன்னைக்கு நம்ம உள்ளூர்ல இருந்து வெளியூர் பயணம் பண்ண போறோம். ஸோ இதுக்கு இடைப்பட்ட ஜேர்னில தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். டேம் ஷோர் இதெல்லாம் நீங்க பார்த்துருக்க கூட மாட்டீங்க. பொதுவாக நம்ம ரயிலெல்லாம் எங்க பார்த்துருப்போம், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருப்போம், இல்லை தண்டவாளத்தில் போறதை பார்த்துருப்போம். ஆனா இந்த வீடியோல அதுவும் கடலுக்கு அடியில் ட்ரெயின் போகக்கூடிய ஒரு வித்தியாசமான ஜேர்னி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கெத்தீட்ரல்ஸ், ஸோ அதோட ஆர்கிடெக்டுக்காகவே நிறைய பேர் வியந்து அந்த சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ண ரெடியா? உள்ளூர் டு வெளியூர் போக போகிறோம், வாங்க. ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து ஃப்ரான்ஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரான்ஸோட மட்டும் நிறுத்த போகிறது கிடையாது. ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மனி டு பாரிஸ் போக போகிறோம். ஸோ எதுக்காக பாரிஸ் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடேவாக வந்து போக போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு 4 வீடியோவாக இல்லைன்னா ஒரு 5 வீடியோவாக இந்த சீரீஸ் வந்து வரப்போகுது. லைக் ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடே எப்படி வெளிநாட்டில் வந்துட்டு கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாரல் ஆஃப் த வீடியோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ யூகேலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பை த ரோடு வந்து யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து போக போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் போகக்கூடிய ட்ரெயினில் தான் வந்துட்டு போக போகிறோம். அது வந்து யூரோ டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. டனல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினுக்குள்ளார வந்து நம்ம காரை பார்க் பண்ணி ஸோ அது மூலியமா வந்து நம்ம பிரான்ஸை வந்து ரீச் பண்ண போறோம். ஆக்சுவலி கார் எடுத்துட்டு போறீங்கன்னா 2 ரூட் இருக்கு. ஒன்னு வந்து ஃபெரி, ஷிப் மூலியமா போகலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆகும் பிரான்ஸ் ரீச் ஆக. இன்னொரு வழி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரோ டனல், அதாவது ஒரு 30 minutesல நம்மளால வந்து ஒரு பிரான்ஸை ரீச் பண்ணிட முடியும். ஸோ இந்த டனல் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான், இந்த டயக்ராம்ல காட்டியிருக்கிற மாதிரி தான். ஸோ தண்ணிக்கு அடியில வந்து அவங்க டனல் வந்து கிரியேட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ தண்ணிக்கு அடியில் ஒரு லேண்ட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த லேண்டை கொடைஞ்சு தான் அவங்க வந்து டனல் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட் லைன் ஒன்று போது பாருங்க, அந்த ரெட் லைன் தான் அந்த டனல். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூகே, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஆக்சுவலி இந்த யூரோ டனலில் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கூகுளில் போய் யூரோ டனல், ஆக்சுவலி இப்போ வந்து அது லே ஷட்டில் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டாங்க. ஸோ அங்கே போய் நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற லேன் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் லேன். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் லேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ லாரிஸு, ட்ரக் எல்லாம் போகக்கூடிய லேன் அது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசஞ்சர் லேனில் வந்து போகணும். லைக் கார்ஸ், பைக்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ் அதெல்லாம் போகக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் போனோம்னா நம்ம சேனல் டனர் வந்து ரீச் ஆகலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோட டீட்டெயில்ஸு, நம்ம காரோட நம்பர் பிளேட் இதெல்லாமே ஸ்கேன் பண்ணிவிடும். ஸ்கேன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாகவே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ நம்ம புக் பண்ணியிருப்போம் இல்லையா வெப்சைட்டில், ஸோ அது நம்ம ஸ்கேன் பண்ண உடனே நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே கொடுத்து ஒரு டிக்கெட் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா யூகேவோட பார்டரை கிராஸ் பண்ணி ஃப்ரான்ஸுக்கான பார்டர் கிட்ட நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செக் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த 3 செக்கிங்கும் முடிச்ச வாட்டி, லைக் எப்படின்னா ஒரு ஃப்ளைட்டில் எப்படி நம்ம செக்இன் பண்ணி போகிறோமோ ஸோ அந்த மாதிரி தான் யூகேலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி யூகேவோட செக்கிங் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸோட செக்கிங் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூகேவோட செக்கிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட்ஸ் அப்புறம் பிஆர்ஐ கார்டு வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறமா வெஹிக்கல் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, லைக் உள்ள எத்தனை பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இது முடித்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சு பார்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அந்த லேன்லேயுமே நமக்கான செக்கிங் நடக்கும், பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ போர்டிங் எல்லாம் பாஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளியராக வந்து ட்ராக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த லேனில் வந்து போனோம், லேன் 2ஆ 3ஆ 4ஆ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து அங்கே தான் நின்று இருக்கும் லேன் 2ல். இப்போ நமக்கு லேன் 2 வந்து சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேன் 2ல் தான் நமக்கான ட்ரெயின் வந்து நின்று இருக்கும். ஸோ நம்ம மாறி வேறு ட்ராக்கில் வந்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ அதே லேனில் வந்து நம்ம கீப் அப் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இதுதான் அந்த கடலுக்கு அடியில் போகக்கூடிய ட்ரெயின். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெயின்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ வந்து கீழே கம்பார்ட்மெண்ட்டில் போகிறோம். ஆக்சுவலி மேல் கம்பார்ட்மெண்ட்லையும் காருங்களை நிறுத்திக்கலாம். கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் கார் ஃபில் ஆகிடுச்சுன்னா அடுத்து மேல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கார்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி இருக்குல்ல, ஸோ ஒரு பொட்டிக்கு வந்து நம்மளால் 3 கார் வந்து நிறுத்திக்க முடியும். அப்புறமா அந்த இடத்த அப்படியே டோட்டலாக லாக் பண்ணிடுவாங்க. அப்புறமா அடுத்த பொட்டியில் வந்து 3 காரை நிப்பாட்டி மறுபடியும் அதையும் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி கம்பார்ட்மெண்ட்டாக பிரியும். ஸோ நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 கார் நின்று இருக்கும். ஸோ இவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா வண்டி வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்கணும், ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வண்டியை வந்து நிப்பாட்டணும். ஃபைனலி நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்து வந்துட்டோம். ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரோட் ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம மறுபடியும் அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸில் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலி இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடான ஃப்ரான்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐரோப்பியாவோட இதயத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக புகழ்பெற்ற கலாச்சாரமாக இருக்கட்டும், அதோட வரலாறாக இருக்கட்டும், இல்லை அதோட ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைனா இங்கே இருக்கிற வந்து சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். குறிப்பாக இந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உலகத்தோட ரொமான்டிக் நகரம் அப்படின்னு சொல்லியும் ஃப்ரான்ஸை செல்லமாக கூப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரான்ஸோட அழகை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரொமான்டிக் சிட்டியில் நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் கேரி கெத்தீட்ரல். இந்த கெத்தீட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தோட மையத்தில் வந்து இந்த கெத்தீட்ரல் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தேவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளாலே வந்து பார்க்க முடியும் அதனுடைய ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதோட கட்டடக்கலை அமைப்பு. ஸோ அந்த காலத்தில் எவ்வளோ ரசித்து வந்து அதை கட்டியிருப்பாங்க. நுணுக்கமான கலை அமைப்பு வந்தெல்லாம் பார்த்தாலே நம்மளால் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சர்ச் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அந்த சீலிங் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கர்வ்டு டிசைன் மேலே வந்து அந்த சீலிங்கில் அவங்க கொடுத்துருக்க அந்த கர்வ் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். அதனோட உயரமான சீலிங்காக இருக்கட்டும், அந்த யூ கர்விங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த உயரமான தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத விட மேலே கொஞ்சம் தின்னா போய் முடியும். அந்த மாதிரி வந்து இந்த தூண்கள் எல்லாம் எழுப்பியிருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஜீசஸ் பிறந்த இடத்த வந்து அப்படிங்கிற ஒரு ரெப்ளிகாவாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சர்ச் வந்து கிறிஸ்மஸுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருசாக ஒன்று இருக்கே, அது என்னன்னு தெரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு வகையான இசைக்கருவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சர்ச்சுங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியும்.
அடுத்து நம்ம வந்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தேவாலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் குவென்டின் பெசிலிக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மகத்தான ஒரு கெத்தீட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மரியாவுக்கும் செயின்ட் குவென்டினுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கெத்தீட்ரல். இந்த செயின்ட் குவென்டின் பெசிலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு 15ஆம் நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் உலக போர்ல பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகி அதுக்கப்புறமா மறுபடியும் இது வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கிற காட்ரோமன் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ண காட்ரோமன் தான் இன்ன வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ நேர்த்தியாக அது இன்னுமே உழைச்சிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப வியப்பாக இருக்கும் இந்த சர்ச்சில். இந்த தேவாலயத்தோட உள்ளே இருக்கிற இன்டீரியர் டிசைன்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் அவங்க பண்ணக்கூடிய அந்த லைட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே மெய் மறந்து நிற்கவே வச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக அந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருமாறிக்கிட்டே இருக்கும் வேறு உருவத்துக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து அந்த லைட் ஷோ வந்து பார்க்குறதுக்காகவே வருவாங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கெத்தீட்ரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோட் ட்ரேம் கெத்தீட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸில் வந்து அமைஞ்சிருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கெத்தீட்ரல் அப்படின்னு சொல்லலாம். பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸில் வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1663 இருந்து 1345, அதாவது கிட்டத்தட்ட 183 வருஷம் இந்த கெத்தீட்ரல் வந்து கட்டுறதுக்கான காலம் வந்து ஆகுது. இது எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கலை தான். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆர்கிடெக்டுக்கான ஐடியா தான். ஸோ நிறைய இதோட கட்டடக்கலை அமைப்பு வந்து பார்க்க முடியும். இப்போ எல்லாம் நம்ம எப்படி நம்ம ஊரில் தஞ்சாவூர் கோயிலை வந்து அப்படி வியந்து பார்க்குறோமோ, ஸோ அதுக்கு இணையான ஒரு கட்டடக்கலை தான் இவங்க ஊரில், லைக் ஃப்ரான்ஸில். ஸோ அடுத்து இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரோஸ் விண்டோஸ். இது வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சோட ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட உலகத்திலேயே ரொம்ப உயரமான விண்டோ கிளாஸ் வந்து இந்த சர்ச்சில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது நார்மலான ஒரு கிளாஸ் கிடையாது, அது ஒரு கலர்டு கிளாஸ், அதாவது பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ். ரொம்ப உயரமான கிளாஸ் இந்த ரோஸ் விண்டோஸ் தான்.
ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மனிக்கு போக போகிறோம். ஸோ ஜெர்மனியில் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது, என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாளைக்கு நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த காட்டின 3 சர்ச்சில் எந்த சர்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் இதனோட செகண்ட் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then it's bye from உள்ளூர் பயணம். டாடா, bye bye.